ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோட் 24. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவள் சொல்வதையே பார்த்தவன், ஆனால் எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒய்ஃபாக இருந்து எப்போ குக் பண்ணி தரப்போற என்றான் கௌசிக். அவன் கையை விடுத்து இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்து பார்த்து நின்றவள், நான் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு நான்வெஜ் பிடிக்கும். ஏன் ஒரு ஹஸ்பண்டா நீங்கள் எனக்கு சமைச்சு தாங்க என்று உதட்டை சுளித்து சொல்லி திரும்பும்போதுதான் என்ன பேசிக்கொண்டு இருக்கோம் என்பதை நினைவு வர உதட்டை கடித்து அவனை சங்கட்டமாக பார்த்தாள். அங்கு மக்கள் கூட்டம் சுத்தி இருந்ததால் அவர்கள் இருவரும் பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை. அவளை புருவம் சுருங்கி பார்த்தவன், மிஸ் வாயாடி, இப்போ என்ன சொன்னீங்க? நான் குக் பண்ணி தரணுமா என்று விளையாட்டாக முறைப்பது போல் முகம் மாற்றி அதட்டலாக கேட்டான். அவன் நிஜமாகவே கோபித்து விட்டான் என்று நினைத்த மதி, சாரி சும்மா என்று பேசும்போதே அவளை இடித்து கொண்டு ஒரு நடுத்தர பெண்மணி எல்லோரும் நடுவில் உடம்பை வளைப்பது போல் வளைத்து சாமி வந்தது போல் ஆடினார். அதை பார்த்துவிட்டு கோவில் ஐயர் வந்து எலுமிச்சை தந்து கோவிலை பற்றி பேசி குறுக்கேட்டார். மதிக்கு இதுபோல் சாமி வந்தவர்களை பார்த்தாலே பயம் என்பதால் கௌசிக் பின்னால் சட்டையை பிடித்து நின்று கொண்டாள். அந்த பெண்மணி சமாதானமாகி எல்லோருக்கும் தண்ணீர் வைத்து குறி சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே என்னோட கற்பனையே. அங்கு வந்தவர்கள் எல்லோரும் தெய்வ பக்தியுடன் அவர் சொல்வதை கேட்டுவிட்டு சென்றார்கள். தாத்தா நாதனும் அவரது மனைவியும் முன்னால் வந்து, அம்மா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எப்போ எல்லாம் சரியாகும் என்று கைகூப்பி நாதன் கேட்டார். அதுக்கு நிறைய பிரச்சனையை தாண்டி வரணும். உன் வீட்டுக்கு லட்சுமி வந்து இருக்கு, அதை உன்னை விட்டு வெளியே அனுப்பாத என்று சொல்லி அவர்களுக்கு திருநூறு வைத்தார். மகேஷ் அவன் அம்மா ஆர்வமாக, என்னோட பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் என்று கேட்டதும் மகேஷ் கண்கள் மதியை பார்த்தது. மகேஷ் முகத்தில் திருநூறு அடித்து, நீ பார்க்கறது எல்லாம் காணல் நீர் மாதிரி தான். உனக்கான பெண்ணு கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும். ஆனால் அது இந்த நாட்டு பெண்ணாக இருக்காது என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்த மகேஷ், அம்மா, நீ ஒன்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கெல்லாம் போகாத அம்மா, அவங்க சும்மா சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் நம்ம ஊர் பொண்ணு தான் பிடிக்கும் என்று மதியை மனதில் வைத்து சொல்லி சமாதானம் செய்தான். கௌசிக் பக்கம் வந்த தாத்தா, டேய் போய் குறிக்கேளு என்றார். அதையெல்லாம் சும்மா ஆக்டிங் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். எனக்காக போயிட்டு வாடா கண்ணு என்று பாட்டி கெஞ்சியதும் மதியை பாட்டியிடம் விட்டு அவன் முன்னால் சென்று எதுவும் கேட்காமல் நின்றான். ஒரு நொடி அவனை பார்த்தவர், கண்மூடி, உன்னோட பொருள் உனக்கே சொந்தமாகி இருக்கு, ஆனால் அதை கைவிட்டால் நீ இவ்வளவு வருஷம் எதுக்காக கஷ்டப்பட்டு அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். உனக்கு கிடைச்ச வைரத்தை விட்டுடாத. கண்கள் மூடி சொல்லி அவன் நெற்றில் திருநூறை அடித்து அவன் முன்னால் கையிலை நீட்டினார். அவன் வாங்காமல் நிற்பதை பார்த்து சிரித்து, ஒரு நாள் இதே கோவிலுக்கு என்னை தேடி வருவ, இது விதி, யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லி அவனுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் பெரியவர்கள் கொடுப்பதால் அந்த கயிறை வாங்கி கொண்டு வந்தான். பாட்டி அருகில் மறைந்து அமர்ந்து இருந்த மதியை பார்த்த பெண்மணி, இங்கே வா என்று சொல்லி அழைத்தார். அதில் இன்னும் பயந்து பாட்டியின் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். ஒன்றுமில்லடா மதி, சாமியே உன்னை கூப்பிட்றாங்க இல்லை, போ என்று சொல்லி பாட்டி அனுப்பி வைத்தார். மதி பயந்து நடந்து சென்றவள் கௌசிக்கை திரும்பி பார்க்க போ என்பது போல் கண்களை காட்டினான். அதை மகேஷும் பார்த்துவிட்டான். நீ கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் முடியும் காலம் வந்துடுச்சு. உன்னை பின்னாடி இருந்து பாதுகாக்க ஆள் வந்தாச்சே, அவர்களை மட்டும் நம்பு. ஆனாலும் உன்னைய சுற்றி துஷ்ட சக்தி சுற்றிக்கிட்டு தான் இருக்கு என்று சொல்லி கையில் இருந்த வேப்பிலையை பறித்து கண்கள் மூடி ஏதோ வேண்டி அவள் முன்னால் நீட்டி, இதை சாப்பிடு என்று சொல்லி மயங்கிவிட்டார். மதி ஒன்றும் புரியாமல் அதை வாயில் போட்டு கசப்பானதை சாப்பிட்டு தாத்தா பாட்டி அருகில் வந்து நின்றாள். சிறிது நேரம் கழித்து சாமிக்கு பூஜை செய்துவிட்டு எல்லோரும் மதிய உணவை சாப்பிட்டார்கள். மதி நன்றாக மட்டன் குழம்பை ரசித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். அவளை பார்த்து நெற்றில் அடித்து கொண்டு சுற்றி பார்க்கும்போது சில ஆண்களின் கண்கள் மதியை பார்ப்பதை பார்த்தவன், கண்களில் அவர்கள் எங்கே பார்க்கிறார்கள் என்று புரிய கண்கள் எல்லாம் சிவந்து கோபமாக மதி முன்னால் போன் நோண்டுவது போல் வந்து நின்றான். அவனை பார்த்ததும் எல்லோரும் பயந்து பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். அங்கு வந்த மகேஷ், ப்ரோ கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, மதியுடன் சேர்ந்து சாப்பிடணும் என்று சொல்லி அருகில் இருக்கும் சேரில் அமர சென்றான். இது எதுவும் அறியாத மதி குனிந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். சாப்பிடு மகேஷ் என்று சொல்லி வழி விட்டதும் மதி பக்கம் அமர்ந்து ஏதோ பேச வருமுன், மிஸ் வாயாடி, சாப்பிட்டது போதும், பாட்டி உன்னை அவசரமாக கோவிலுக்கு பின்னாடி இருக்கும் ரூமுக்கு வர சொன்னாங்க என்று தீவிரமாக சொல்ல, ஏதாவது முக்கியமாக தான் பாட்டி கூப்பிட்டு இருப்பாங்க என்று எண்ணி பாதி சாப்பாட்டில் மதி எழுந்து முன்னால் நடந்தாள். கௌசிக் அவள் பின்னால் சென்றவன் மெல்ல மகேஷை பார்த்தான். அவன் முகத்தில் மதியிடம் பேச முடியாத ஏக்கம் தெரிந்தது. இது சரியில்லையே, இப்படியே விட்டால் நல்லதுக்கில்லை என்று நினைத்து கோவில் பின்னால் இருக்கும் அறைக்கு மதியுடன் நுழைந்தான்.
அறை முழுவதும் தேடி ஆச்சி எங்கே மிஸ்டர் தேவ் என்றாள். இல்லை, அப்போ சும்மா பொய் சொன்னீங்களா? எஸ் என்றான். அவனை பார்த்து முறைத்து, இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு செம்ம விருந்து சாப்பிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு பொறுக்காதே. இப்போ போய் மறுபடியும் சாப்பிட்டா எல்லோரும் என்னை என்ன நினைப்பாங்க? வேணும்னு தானே இப்படி பண்ணீங்க என்று சொல்லி அங்கிருந்து போக போனாள். அவளை கை கட்டி பார்த்தவன் திரும்பு என்றான். என்ன என்றால், கோபமாக உன்னை திரும்ப சொன்னேன் என்று முகம் இறுகி சொன்னான். ஒன்றும் புரியாமல் பயந்து திரும்பி நின்றாள். அவன் போனை எடுத்து பின்னால் போட்டோ எடுத்து, இந்தா இதை பாரு என்று முன்னால் நீட்டி கதவை சாற்றிவிட்டு அங்கு இருந்த சேரில் அமர்ந்தான். அவளும் என்னவென்று புரியாமல் பார்க்க அவளது பிளவுஸ் நாட் கிளண்டு பின்னாடி இருந்த முதல் ஹூக்கு விலகியிருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து அந்த போட்டோவை அவசரமாக டெலீட் செய்து, மிஸ்டர் தேவ், ஒரு பொண்ணை இப்படி தான் போட்டோ எடுத்து காமிப்பீங்களா என்று சேலை முந்தானை எடுத்து போர்த்தி கொண்டு கோபமாய் கேட்டாள். அவளை பார்த்து நக்கலாக முறைத்து எழுந்து வந்து அவள் கையில் இருக்கும் ஃபோனை வாங்கி, இவ்வளவு நேரம் சாப்பிடும் பொழுது நிறைய பேர் இந்த போஸில் உன்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அது எதுவும் தெரியாமல் இது வரைக்கும் கறியை பார்க்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த. உன்னை கூட்டிட்டு வந்து சொன்ன என்னைய தப்பாக பேசுவியா என்று சொல்லி அங்கிருந்து போக போனான். அதை கேட்டு மேலும் அதிர்ந்து, மிஸ்டர் தேவ், இருங்க, போகாதீங்க, நானும் உங்கள் கூட வரேன் என்று பாவமாக சொன்னாள். உனக்கு 5 நிமிஷம் டைம் என்று சொல்லி ஒரு ஓரமாக இருந்த சேரில் அமர்ந்து ஃபோன் நோண்ட ஆரம்பித்தான். மதி அவசரமாக பின்னால் கை வைத்து அவிழ்ந்து இருந்த ஊக்கை வேகமாக போட முயன்றாள். சரியாக போடும் இடம் தெரியாமல் ஊக்கை எடுத்த வேகத்தில் அது விழுந்துவிட்டது. அதில் இன்னும் டென்ஷனானவள் அவசரமாக சேலைக்குள் இருந்த தாலியை வெளியே எடுத்து அதில் மாட்டியிருந்த பின்னை எடுத்து கையை பின்னால் எடுத்து போட முயன்றாள். ஆனால் அது முடியாமல் போக வேறு வழியில்லாமல் திரும்பி அவனை பார்த்து, ஆச்சியை இங்கே வர சொல்லுங்க, ப்ளீஸ், ஹெல்ப் வேணும் என்று கெஞ்சுவது போல் கேட்டாள். நிமிர்ந்து பார்த்து முறைத்து, இரு என்று சலித்து, கூப்பிடுகிறேன் என்று சொல்லி தாத்தாவிற்கு அழைத்து பாட்டியை கேட்டுவிட்டு ஃபோனை வைத்தான். பாட்டி அப்போவே கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாங்க. அவங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு போயிட்டாங்களாம். அதை கேட்டுட்டு வேகமாக, இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு பின்னாடி சேஃப்டி பின் போடணும் என்றால், அது உன் பிரச்சனை, நீயே பார்த்துக்கோ என்று தோல் குலுக்கி சொல்லிவிட்டு வெளியே போக போனான். ப்ளீஸ் போகாதீங்க என்று அழுவது போல் சொன்னதும், சரி சரி அழாதே, திரும்பி நில்லு என்றான். மதி வேறு வழி இல்லாமல் அவனை நம்பி திரும்பி நின்றாள். அவள் முதுகு பக்கம் வந்தவன் சேஃப்டி பின் என்று கையை நீட்டினான். அவளும் அவன் கையில் வைத்து அமைதியாக நின்றாள். அவனுக்கு கைகள் ஏதோ நடுங்குவது போல் இருந்தாலும் மெல்ல முதுகில் விரல்கள் வைத்து பின்னை போட ஆரம்பித்தான். அவன் கை விரல்கள் அவள் முதுகில் பட்டதும் உடம்பில் எங்கும் 1000 வாட்ஸ் கரண்ட் ஷாக் அடித்தால் போல் இருந்தது. சில நிமிடம் அவன் போட்டு விட்டதும் ஒரு பெருமூச்சு விட்டு அவிழ்த்து இருந்த நாட்டை கட்டிவிட்டு, நீ இப்படி ஊக்கெல்லாம் பின்னாடி வச்சதை போடாத என்று அவசரமாக சொல்லி அரைக்கதவை திறந்து வெளியே சென்று விட்டான். அவன் சென்றதும் தலையில் அடித்து, ஐயோ, இவ்வளவு அசிங்கமா போச்சு என்று புலம்பிக் கொண்டு சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தாள். கௌசிக் வெளியே வந்ததிலிருந்து அவள் முதுகை தொட்டதில்தான் எண்ண ஓட்டம் இருந்தது. மதிக்கு அங்கு நிறைய குழந்தைகள் இருந்ததால் மாலை நேரம் வரை அங்கு பேசி சிரித்து விளையாடி கொண்டிருந்தாள். அவள் தனியாக இருப்பதை பார்த்த மகேஷ் இதுதான் சமயம், அவளிடம் பேசி நம்பரை வாங்க வேண்டும் என்று நினைத்து அவள் பக்கம் நடந்தான். அதை தூரத்தில் இருந்து பார்த்த கௌசிக் மகேஷை தாண்டி மதி பக்கம் சென்று, டிரைவர் உனக்கு வெயிட் பண்ணுறாங்க, கெஸ்ட் ஹவுஸுக்கு போ என்றான். அங்கு பாட்டி இல்லாததால் அறைக்கு சென்று விடலாம் என்று நினைத்த மதி அவன் சொன்னதுக்கு ஓகே மிஸ்டர் தேவ் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டாள். அங்கு வந்த மகேஷ் மதி செல்வதை பார்த்தவன், ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். வாட் என்றான். நீங்கள் எந்த பெண்ணுக்கிட்டையும் பேசி நான் பார்த்தது இல்லை, ஆனால் மதி கூட பேசுறீங்க என்றான். ஏன்னா அவள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் தாத்தாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதான் நான் கேர் பண்ணேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். என்னது ஸ்டூடெண்ட்டா என்று புரியாமல் விழித்தான். ஏன்னா கௌசிக் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிவது சில பேர் தவிர குடும்பத்தினருக்கு தெரியாது. ஏன்னா அவன் பெயரில்தான் சொந்தமாக ஒரு கல்லூரி உள்ளது. அது அவன் வேலை செய்யும் கல்லூரிதான். ப்ரோ, ஒருவேளை வீட்டில் படிக்க சொல்லி தருவார் போல, அதான் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாரு என்று நினைத்து அங்கிருந்து சென்று விட்டான். மதி கெஸ்ட் ஹவுஸ் அறைக்குள் வந்தாள். சிறிது நேரத்திற்கு முன்புதான் கரண்ட் போயிருந்தது. யூபிஎஸ் சரி செய்ய நேற்று தான் தந்து இருந்தார்கள். ச்சே, என்ன ஃபேன் ஓட மாட்டேங்குது, காற்று கூட சுத்தமாக வரலை என்று புலம்பி வேர்வையாக இருந்ததால் கௌசிக் திறக்க வேண்டாம் என்ற ஜன்னலை திறந்தாள். வெளியே இருந்து காற்று வருவதை பார்த்தவள், இவ்வளவு நல்லா காற்று வருது, இதை போய் ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொன்னார். ஒருவேளை கொசு வரும்னு நினைச்சு சொல்லியிருப்பாரு என்று நினைத்துவிட்டு கட்டியிருந்த சேலையை கலட்டிவிட்டு ரவிக்கை பின்னால் இருந்த ஊக்கை அவிழ்க்க முயன்றாள். சைக்கோவாத்தி சொன்னது கரெக்ட் தான்,
பின்னாடி ஊக்கை இனி வைக்கவே கூடாது. கஷ்டப்பட்டு கலெக்ட போராடி கொண்டு இருந்தாள். உள்ளே வந்த வேகத்தில் ரூம் கதவை லாக் செய்ய மறந்துவிட்டாள். ஐயோ, வாத்தி குத்திவிட்ட பின்ன கலெக்ட முடியலையே. 2 கையை வைத்து முயற்சி செய்தாள். அதே சமயம் ரூம் கதவை திறந்து கொண்டு வந்த கௌசிக், மிஸ் வாயாடி. அந்த கௌசிக் கூட என்று பேச வந்தவன் பேச்சற்று நின்று கொண்டு இருந்தான். மதி திரும்பி நின்றிருந்ததால் பின்னால் அவளின் சிவந்த நிறமும் இடுப்பும் நேர்த்தியாக வளைவு நெளிவு சுழியுடன் இருந்தது. அவள் நிறத்திற்கு அணிந்திருந்த ஊதா நிற ரவிக்கையும் பாவாடையும் நன்றாக இருந்தது. திடீர் என்று குரல் கேட்டதும் மதி அப்படியே திரும்பிவிட்டாள். அவள் பின்னால் அழகை உறைந்து பார்த்து இருந்தவனுக்கு அவள் திரும்ப அவளின் முன் அழகை பார்த்தவனுக்கு வாய் அடைச்சு அப்படியே உறைந்து நின்றான். அவள் அழகுக்கு தகுந்தாற்போல் அனைத்தும் அளவாக இருப்பது போல் இருந்தது. மெல்ல கீழே பார்க்க அளவான இடையும் எந்த கொழுப்பு சதையும் இல்லாமல் செதுக்கி வைத்த சிற்பம் போல் இருந்தது. அதை ஒரு முறையாவது தொட்டு பார்க்க எண்ணம் தோன்றும் போதே அவனுக்குள் புதைந்து இருந்த உணர்வு வெளிவரும் நேரம் அவன் முகத்தில் ஒரு தலையாணை வந்து விழுந்தது. அப்போதுதான் இருக்கும் இடம் நினைத்து மதியை எச்சில் விழுங்கி பார்த்தான். மதி அவனை முறைத்துவிட்டு கீழே கிடந்த சேலையை எடுத்து அவசரமாக போர்த்தி கொண்டு, யோ, எதுக்கு உள்ள வந்த? அதுவும் நான் ட்ரெஸ் மாற்றும் போது வந்து இருக்க கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாதா என்று மதி என்ன பேசுகிறோம் என்று மறந்து வார்த்தையை விட்டுவிட்டாள். அதே நேரம் ஒரு மோக சிறையில் சிக்கியிருந்தவள். அவள் சொன்னதை கேட்டு அவனுக்கு ரோசம் வந்துவிட வேகமாக அவள் அருகில் வந்து கையை பிடித்து இழுத்து தாடியை வலிக்கும்படி பிடித்து, இப்போ என்ன வார்த்தை சொன்ன? எனக்கு இங்கிதம் தெரியாதா? ட்ரெஸ் மாற்றும் போது டோரை க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு பொது அறிவு கூட உனக்கு இல்லை. நீ என்னைய மரியாதை இல்லாமல் பேசுறியா என்று பல்லை கடித்து கொண்டு அதட்டலாக கேட்டான். அவன் சொன்ன பின் தான் அவளது தவறு புரிய சாரி என உதடு நடுங்க கேட்டாள். அவளை அப்போதும் விடாமல், நீ பேசின பேச்சுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு என சொல்லி அவள் கையை இன்னும் இருக்கும் நேரம் அவள் சேலை நகர்ந்து இருந்ததால் அவள் வெற்றும் இடையில் அவனது கை உரசி சென்றது. அதில் அவளுக்கு உடல் எங்கும் ஏதோ செய்து அதிர்ந்து அவனை பார்க்க அவனுக்கும் அதே போல் அதை தொட எண்ணம் தோன்ற, பனிஷ்மெண்ட்டுக்கு இப்போ ரெடியா இரு என்று வேக மூச்சு விட்டு கரகர குரலில் சொல்லி அவனது கையை அவள் சேலைக்குள் விடும் நேரம் ஆ என்று மதி கத்திக்கொண்டு அவனை ஒரே எட்டில் தள்ளிவிட்டு படுக்கை மீது ஏறி நின்றாள். அவள் போட்டு இருந்த சேலை விலகி மீண்டும் அவன் கண்ணுக்கு ரவிக்கை மட்டும் பாவாடையுடன் காட்சி அளித்தாள். உறைந்து போய் கண்களால் நிலைமை புரியாமல் ஸ்கேன் செய்து கொண்டு இருந்தான். மதியோ படுக்கையில் அரண்டு போய் பயந்து விழித்து, மிஸ்டர் தேவ் மேலே வாங்க என்று பயந்து கத்துவதை கேட்டு புரியாமல் அவள் பார்வை செல்லும் இடத்தை பார்க்க அங்கு நீளமான பாம்பு அவன் பின்னால் சூழ்ந்து கொண்டு இருந்தது. ஒரு நொடி சமித்து சுற்றி முற்றி பார்த்துவிட்டு அங்கு இருந்த ஒரு கட்டையை எடுத்து அதை அடிக்காமல் விரட்ட முயன்றான். அது நேராக திறந்திருந்த பாத்ரூம் நோக்கி சென்ற அடுத்த நொடி பாத்ரூம் கதவை பூட்டிவிட்டு கட்டையை வீசிவிட்டு கோபமாக அவளை திட்ட திரும்பி இருந்தான். அவள் இன்னும் அதே போஸில் நின்றிருப்பதை பார்த்து வாயை மூடி ஒரு பெருமூச்சு விட்டு, இவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம இப்படி பண்றாளா? சரியான முழு பைத்தியம். விட்டா என்னையும் எதையோ காமிச்சு என்னைய பைத்தியம் பண்ணிடுவா என முணுமுணுத்து விட்டு வேகமாக படுக்கை பக்கம் வந்து மேலே ஏறி அவளை இழுத்து தன் கைக்குள் பொருத்தி நின்றான். அவன் தொட நினைத்த இடையை இரும்பு பிடி போல் இறுக்கி பிடித்து, இதற்கு தானே இப்படி நின்றுட்டு இருக்க, இது போதுமா என்று ஏளனமாக சொல்லி அவன் கண்கள் கீழே மெல்ல செல்ல போனது. அப்போதுதான் அவள் இருக்கும் நிலை புரிய வேகமாக அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி பதற்றமாக என்ன சொல்வது என்று தெரியாமல் திரும்பி நின்று கொண்டாள். பிறகு தன்னை சமன் செய்து அவள் அருகில் வந்து, வெயிட் பண்ணு, கலட்டி விடுறேன். இது எப்படி கலட்டுவதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்று சொல்லி அவள் கழுத்தருகே குனிந்து தன் பற்களால் அந்த கொக்கியை கலட்ட அவனின் சூடான மூச்சுக்காற்று அவள் முதுகிலும் அவள் கழுத்திலும் பரவியது. அவன் தன்னை நெருங்கும்போது அவள் உடல் சிலிர்த்தது. தன் பற்களால் அந்த கொக்கியை கலட்டி கொண்டிருந்த கௌசிக் ஒரு நொடி அவள் முதுகை பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் மீண்டும் குனிந்து பொறுமையாக அவள் கழுத்தில் மாட்டிருந்த அந்த கொக்கியை கலட்ட அவன் மூச்சு காற்று படபட மதிக்குதான் உள்ளுக்குள் என்னென்னமோ செய்வது போல் இருந்தது. கண்ணை மூடி அதை அனுபவிக்க வெட்கம் வந்து தொற்றிக்கொள்ள தலையை திரும்பியும் பார்க்காமல் குனிந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்க அந்த கொக்கியை கலட்டிவிட்ட கௌசிக், நான் அந்த பக்கம் போய் உட்கார்ந்திருக்கேன், நீ சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நீங்கள் வெளியே போங்க, நான் அப்புறம் மாத்துறேன். அப்படியா? அப்போது திரும்பி பாம்பு வந்த நீயே அதுகிட்ட பேசி வெளியே போக சொல்லு என நக்கலாக சொல்லி அங்கு இருந்து செல்ல போனான். அதிர்ந்து, சாரி, நீங்கள் இங்கே இருங்க என்றாள். அப்புறம் நான் எல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இதை விட வெளிநாட்டில் அழகான பெண்ணுங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீ எல்லாம் எனக்கு டம்மி. நீயே இங்கே என்கிட்ட வந்தால் கூட உன்னை டச் பண்ண மாட்டேன் என்றான்.
அப்புறம் இப்படி காட்டியெல்லாம் என்னை மயக்க முடியாது என்று அவளை டென்ஷன் செய்ய விளையாட்டாக சொன்னான். ஆனால் அந்த வார்த்தை அவளுக்குள் முகம் வாடிப்போனது. எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அங்கிருந்து சென்று ஜன்னலை மூடிவிட்டு சேரில் அமர்ந்தபடி போனை நோண்டி கொண்டு இருந்தான். சில நிமிடத்தில் வெளியே வந்த மதி, நான் ஆச்சிக்கிட்ட போறேன் என்று சொல்லி வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டாள். அவனும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வேலையாட்களை அழைத்து பாத்ரூமில் இருந்த பாம்பை காட்டு பக்கம் விட சொல்லிவிட்டு பின் லேப்டாப்பை எடுத்து முக்கிய வேலையை பார்த்து கொண்டு இருந்தான். இரவு நேரம் ஆனதை உணர்ந்து உடலை நெற்றி முறித்து அறையை கவனித்தான். இன்னும் மதி வராமல் இருப்பதை பார்த்தவன், பாட்டியை பார்க்கத்தானே போனா, இன்னும் வரலை என்று நினைத்து தாத்தா தங்கியிருக்கும் அறைக்கு வந்தான். அப்போதுதான் பாட்டியும் தாத்தாவும் உள்ள அறையில் இருந்து பேசியது கேட்டது. என்ன லட்சுமி, என் பாப்பா முகம் ஒரு மாதிரி வாடி இருந்துச்சு. உன் பேரன் ஏதாவது அவளை சொன்னானா? எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தா. நான் கொடுத்த புடவை நகையெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, நான் ரூமுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. பாப்பாவை மட்டும் இவன் கஷ்டப்படுத்தினா இவனை சும்மா விட மாட்டேன் என்று தாத்தா கோபமாக சொல்லி கொண்டு இருந்தார். அவளை நான் ஒன்றும் பண்ணல, ஆனால் என்னை திட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் அவளால் தான். முதல்ல அவள் எங்கே போனான்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டு வெளியே பார்க்கும்போதுதான் கெஸ்ட் ஹவுஸ் எதிரில் இருந்த கூடாரத்தில் ஒரு பெண் முட்டு கொடுத்து அமர்ந்து இருப்பது தெரிந்தது. இந்த நேரத்தில் இங்கே யார் உட்கார்ந்து இருக்கா? ஒருவேளை வாயாடி தானே என நினைத்து அங்கு மெல்ல நடந்து வந்து பார்த்தான். நீளமான முடியும் அவள் தலைமுடியில் எப்போதும் குத்தும் கிளிப்பையும் பார்த்து அவள்தான் என்று உறுதி செய்தான். அவளிடம் இருந்து சற்று தள்ளி அமர்ந்த கௌசிக் தேவ், இந்த டைம்ல இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டதற்கு எந்த பதிலும் இல்லை. ஹே உன்னதான் என்று தோள் தொட்டு குலுக்கியதும் தன் சுயம் வந்த மதி, சாரி, நான் வேணும்னு பண்ணலை என்று அழுகையோடு தேம்பிக் கொண்டு சொன்னவள் பதறியபடி தடுக்கிட்டு கீழே விழுந்தாள். அவளை புரியாமல் பார்த்தவன், ஹே கூல், என்ன ஆச்சு? யாராவது ஏதாவது பண்ணினாங்களா என்று சுற்றி பார்த்தபடி கேட்டான். அவனை உதட்டை இறுக மூடி பார்த்தவள் கண்கள் கண்ணீரோடு பார்த்து, நான் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, அப்புறம் ஏன் இங்கே வந்தீங்க? நான் வேணும்னு உங்களை மயக்கதானே அப்படியெல்லாம் உங்க முன்னாடி நின்னேன் என்று சொல்லி முகத்தை மூடி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டாள். அப்போதுதான் அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நினைவு வந்தது. நேற்று பேசிய தவறு நன்கு புரிந்தது. உண்மையை சொல்ல போனா அவன்தான் அவளை பார்த்து ஈர்க்கப்பட்டு அவள் பக்கம் வந்து அவளை தொட்டான். ஆனால் மதி பாம்பை பார்த்துதான் அப்படி பயந்து அதிர்ந்து நின்று விட்டாள். மெல்ல அவள் அருகில் வந்தவன் யூகோவை விட்டு கொடுக்க தோன்றாமல், ஓகே, டைம் ஆச்சு, ரூமுக்கு தூங்க வா, நான் வரமாட்டேன் என அழுது கொண்டே சொன்னாள். தலைக்கோதி சமன் செய்து, மதி, நேரம் ஆக இந்த இடம் மோசமாக இருக்கும், சொன்ன பேச்சை கேளு என்றான். பரவாயில்லை, என்ன தப்பாக நினைக்கிறவங்க கூட எல்லாம் ரூமில் இருக்க மாட்டேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பான பொண்ணு இல்லை என்று குளிரில் நடுங்கிய குரலில் சொன்னாள். அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் அவளை அப்படியே தூக்கிவிட்டான். அதில் அதிர்ந்து கண்கள் சிவந்து அழுகையோடு அவனை பார்த்தவள் முகத்தை கோபமாக திருப்பி கொண்டாள். அதை உள்ளுக்குள் ரசித்து, இப்படிதான் குட்கேலா அமைதியாக வரணும் என்று எச்சரிக்கை செய்வது போல் சொல்லி அவர்கள் அறைக்கு தூக்கி சென்றான். அந்த காட்சியை தாத்தா அவர் அறையில் இருந்து பார்த்து விட்டு புன்னகை செய்து நிம்மதியாக உறங்க சென்றார். உள்ளே வந்ததும் அவள் படுக்கையில் போட்டவன், படுத்து நல்லா தூங்கு, நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் என்றான். அவன் பேசுவது காதில் கேட்டாலும் அவனிடம் பேசக்கூடாது என்று உறுதியில் தூங்கிவிட்டாள். அவள் தூங்கியதை உறுதி செய்து அவன் படுக்கையிலிருந்து இறங்கி மதிமுகம் நோக்கி அமர்ந்து, சாரி மதி, அந்த வார்த்தையெல்லாம் மனசுல இருந்து பேசல, ஆனா அதுக்காக உன்னை பார்த்து சாரி எல்லாம் சொல்ல மாட்டேன் என சொல்லி ஒரு நிமிடம் அவளையே கன்னத்தில் கை வைத்து பார்த்துவிட்டு அவன் இடத்திற்கு சென்று படுத்தான். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் கௌசிக் கண் விழிக்கும் போது மதி அறையில் இல்லை. மெல்ல எழுந்து சுற்றி முற்றி பார்த்தவன், இவ காலையில் எழுந்துச்சு எங்கே போனா என்று நினைத்தான். அவளை பற்றி நான் ஏன் நினைக்கிறேன் என நினைத்து விட்டு குளியல் அறைக்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியே வந்தான். அங்கு தாத்தா பாட்டுக்கு நடுவில் மதி குளித்து முடித்து சுடிதார் அணிந்து சிரித்து பேசிக்கொண்டு இருந்தாள். என்கிட்ட இப்படி இந்த கிழவன் சிரித்து பேசினது கூட இல்லை, ஆனால் இவளை சொந்த பேத்தி மாதிரி ரொம்ப பண்டாரு என சிறு பொறாமையுடன் நினைத்து அவர்களை கடந்து வராண்டாவில் உள்ள சேரில் வந்து அமர்ந்து ஃபோன் நோண்டி கொண்டு இருந்தான். மதி, கௌசிக் வந்துட்டான், அவனுக்கு காஃபியை கொண்டு போய் குடுடா என்று பாட்டி சொன்னார். ஏன், அவருக்கு கை கால் இல்லையா? நான் ஏன் இந்த சைக்கோக்கு தரணும் என்று மனதில் நினைத்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது அல்லவா? அதனால் ஒரு கப்பில் காஃபி எடுத்துக்கொண்டு அவன் பக்கம் சென்று முகத்திற்கு முன்னால் காஃபியை நீட்டினாள்.
அது அவனுக்கு தான் என்று தெரிந்தாலும் அவள் பேச வேண்டும் என்பதால் இது யாருக்கு என்றான். அவனை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க முறைத்தாள். பார்த்து மூச்சு வாங்கு, ஒரேடியா போயிட போகுது என்று கேலி செய்துவிட்டு காஃபியை எடுக்க வந்தான். சற்றென்று அவன் பக்கம் இருந்து காஃபியை அவள் பக்கம் கொண்டு வந்து எட்டி பார்த்தாள். அங்கு பின்னால் இருந்த தாத்தா பாட்டி அப்போது அறைக்கு சென்று இருந்தார்கள். அவன் புரியாமல் பார்த்தவன், என்ன பண்ற, காஃபியை தா என்று கேட்க, அவன் சொன்னதை காதில் வாங்காமல் அவள் உதட்டில் காஃபியை வைத்து சூடாக இருந்த காஃபியை மடமடவென குடித்துவிட்டு செல்ல போனவள், உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்க போய் எடுத்து குடிங்க மிஸ்டர் தேவ் என புருவத்தை மேலே தூக்கி முறைத்து பார்த்து சொல்லி அங்கிருந்து சென்றாள். இன்னும் செம்ம காண்டில் இருக்கா போல என்று நினைக்கும் போதே, பேச்சாடா பேசின, நைட்டு சொன்ன வார்த்தையெல்லாம் என்னைய பார்த்து சொல்லியிருந்தா சொன்னவங்களை கொலை கூட செய்திருப்பேன். சரி, எவ்வளோ நேரம் இப்படி கோவமாக இருக்கான்னு நானும் பார்க்குறேன் என்று நினைத்து அவனை டைனிங் டேபிள் வைத்திருந்த ஃப்ளாஸ்கில் இருந்த காஃபியை ஊற்றி குடித்துவிட்டு அறைக்கு செல்லாமல் வெளியே சிறிது நேரம் நடந்து அங்கு இருக்கும் மரங்களை பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அங்கு வந்த மகேஷ், குட் மார்னிங் ப்ரோ என்று சொல்லி புன்னகையோடு அங்கு வந்தான். அவனை பார்த்து தலையசைத்து விட்டு சுற்றி பார்வை செலுத்தியபடி நின்றான். ப்ரோ, மதி நம்பர் இருந்தா தரீங்களா? எதுக்கு? ஒன்றுமில்லை, இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போயிடுவேன். எனக்கு மதியை பிடிச்சிருக்கு, அதான் பேசி பழகலாம்னு. அதை கேட்டதும் ஏனோ கௌசிக்கு சுர் என்று கோபம் வந்தது. உள்ளங்கையை மடக்கி தலையை கோதி சரி செய்து முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல், நீ அவளுக்கு ட்ரை பண்ணாலும் வேஸ்ட், அவள் ஆல்ரெடி வேற பையனை லவ் பண்ணுறா என்று ரங்கனே அவள் விரும்புகிறாள் என்று நினைத்து பிடிக்காவிட்டாலும் தீவிரமாக சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்து கௌசிக் சொன்னால் உண்மை இருக்கும் என்று நம்பி, ஓகே, இட்ஸ் ஓகே ப்ரோ என உள்ளே போன குரலில் சொல்லி அங்கிருந்து சென்றான். ஒரு புது பிரச்சனை சரி பண்ணியாச்சு. இவளை கல்யாணம் பண்ணி என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்கு. எதுக்கு நேற்று புடவை கட்டிட்டு வந்தா, அதுவும் ரொம்ப அழகா வேற இருந்தா, எல்லாம் பாட்டியை சொல்லணும் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டு வரும்போது அவனும் அவளை புடவையில் பார்த்து கொஞ்சம் தடுமாறிதான் போனான். அவளை அறையில் அரைக்குறையாக பார்த்த பொழுது முழுவதும் தடுமாறி இருந்தான். அதன் விளைவாக அவள் வெற்றும் இடையில் தொட்டு இருந்தான். அதை நினைக்கும் போது இப்பொழுதும் உடலெல்லாம் ஷாக் அடித்தாற் போல்தான் இருந்தது. தலையை சிலிப்பிக் கொண்டு, கௌசிக், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், நீ பார்க்காத பொண்ணுங்களா என்று சொல்லும் போதே, ஆனா அந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது வராத ஃபீல் இவகிட்ட வருதே. ஒருவேளை இவ என்னோட ஒய்ஃபுங்கிற உரிமையில் அப்படி ஆச்சோ. ஆனால் அவள் என்னோட ஸ்டூடெண்ட் ஆச்சே. வயசு வித்தியாசம் நிறைய இருக்குது. இருந்தால் என்ன, பாட்டிக்கும் தாத்தாக்கும் 15 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தானே இருக்காங்க என்று யோசிக்கும் போதே, என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிற, உனக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. மதி உன் கூட இருந்தால் அவளுக்கு தான் பிரச்சனை. நடக்கிற போராட்டத்தில் அவளை மாட்டி விடக்கூடாது. அதுவும் அவள் வேற பையனை லவ் பண்ணுறாளே என்று ஏதேதோ புலம்பி போய் அறைக்கு வந்து சேர்ந்தான். கதவை திறக்க முயன்றான். அது உள்ளே பூட்டியிருந்ததால் ஒரு பெருமூச்சு விட்டு வெளியே காத்திருந்தான். நிமிடம் கழித்து கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்த கௌசிக் மதியை பார்த்தான். அவள் முடியை கண்ணாடி முன் அமர்ந்து பின்னி கொண்டிருந்தாள். ஓஹோ, வீட்டுக்கு போக ரெடியாயிட்டா போல என நினைத்து குளிக்க சென்றான். அவன் குளித்து முடித்து வெளியே வருவதை எதர்ச்சியாக கண்ணாடி வழியே பார்த்த மதி அதிர்ந்து ஆ என கத்தி முகத்தை மூடிக்கொண்டாள். ஒன்றும் புரியாமல் நின்றவனுக்கு அப்போதுதான் அவன் வெற்றும் துண்டை மட்டும் கட்டி இருந்தது நினைவு வந்தது. அவசரமாக துண்டை எடுத்து மேலே போர்த்தி, நீ ரூம்ல இருக்கிறதை மறந்துட்டேன் என்று அமைதியாக சொன்னான். அவனை பார்க்காமல் வேகமாக எழுந்து, என்னை மட்டும் நான் ஏதோ வேணும்னு அப்படியே நின்ன மாதிரி டைலாக் எல்லாம் பேசினாரு. இப்போ இவர் மட்டும் என்னை மயக்க ட்ரை பண்ணுறாரா என்று தனக்குள் புலம்புவது போல் அவன் காதில் விழும்படி சத்தமாக சொல்லி கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். சான்ஸ் கிடைச்சதும் குத்தி காட்டிட்டு போறா, சரியான அழுத்தக்காரி என்று அவளை கருவி விட்டு ரெடியாகி சென்றான். பின் எல்லோரும் அங்கேயே காலை உணவை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல காரில் ஏறினார்கள். வந்தது போல் மதி முன்னாள் சீட்டில் கௌசிக் அருகில் அமர்ந்திருந்தாள். ஆனால் நேரம் கடந்து அவள் எதுவும் பேசவில்லை. அவள் கோபமாக பேசாமல் இருப்பது அவனுக்குள் ஏதோ செய்ய காரில் இருக்கும் ரேடியோ எஃப்எம்ஐ ஆன் செய்தான். அதில், என்ன சண்டைக்காரி நீந்தான், என் சண்டைக்கோழி நீந்தான், சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீந்தானே என்ற பாடல் ஓடியபடி வண்டி ஓட்டியபடி அவளை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவள் கைகள் பாடலுக்கு ஏற்ப விரல்கள் தாளம் போட்டு கொண்டு இருந்தாலும் கௌசிக் என்ற ஒருவன் இருக்கிறான் என்று கண்டு கொள்ளாமல் இருந்தாள். அதில் கடுப்பான கௌசிக் ஒரு டீ கடையை பார்த்தவன். அன்று இரவு அவள் ஆர்வமாக குடித்தது நினைவு வர, ஏலக்கா டீ குடிக்கிறியா என்று கேட்டான். திரும்பி அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, வெளியே சுட்டி இருக்கும் வெயிலை பார்த்து அடிக்கிற சூடுக்கு டீ குடிப்பாங்களாம் என்று அவனை கலாய்ப்பது போல் சொல்லி ஜன்னல் ஓரம் வேடிக்கை பார்த்தாள்.
இந்த சில்லுண்டு கிட்ட எல்லாம் அசிங்கப்படுறேனே என முணுமுணுத்து காரை ஓட்டினான். மதிக்கும் புரிந்தது. அவன் சமாதானம் செய்து பேச நினைக்கிறான் என்று புரிந்தாலும் நேற்று அவன் பேசிய வார்த்தையெல்லாம் நினைவு வந்து இவரோட சவகாசமே இனி வேணாம் மதி என நினைத்து போனை எடுத்து வாட்ஸ்அப் பார்த்து கொண்டு இருந்தாள். அப்போதுதான் ஒரு புதிய எண்ணிலிருந்து மெசேஜ் வந்து இருப்பதை ஓப்பன் செய்தாள். அதில் ரோஹித் அனுப்பியிருந்த மெசேஜ் இருந்தது. அதில் மதி, நீ இப்போ யார் வீட்டில் இருக்க? எவனோ ஒருத்தன் ஃபோனை எடுத்து என்னை மிரட்டுறான். உன் பின்னாடி நான் வந்தால் அவனுக்கு என்ன? மாமா எனக்கு கால் பண்ணி மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு என்று இருந்தது. ஒன்றும் புரியாமல் படித்தவன் என் ஃபோனில் யார் பேசியிருப்பா என்று யோசிக்கும்போது கௌசிக் நினைவு வந்தது. கோபமாக திரும்பி, ரோஹித் அத்தான் கூட பேசினீங்களா? அவள் ரோஹித்தை அத்தான் என்று அழைக்கும் போது எரிச்சல் வந்தது. இருந்தும் அதை முகத்தில் காட்டாமல் ஆமா அட்டன் பண்ணினேன் என்று அவன் பேசிய அனைத்தையும் சொன்னான். அதை கேட்டு அவளுக்கு அதிர்ச்சி. ஆனாலும் இனி கொஞ்சம் ரோஹித் தொலை இருக்காது என்று நினைத்து பெருமூச்சு விட்டு, நீங்க யார் இதெல்லாம் பண்ண என்றால், நம்ம பேருக்கு 1 வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே என்று கிண்டலாக சொல்லிவிட்டு திரும்பினாள். அதை கேட்டு கோவமாக காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். அதில் ஒரு நொடி டேஷ்போர்டுக்கு முன்னே சென்று வந்தாள். அவள் பயந்து அவனை பார்க்க, உச்சக்கட்ட கோபத்தில் அவள் கையை பிடித்து அவன் பக்கம் இழுத்து, 1 வருஷம் ஆனாலும் நீ எனக்கு சொந்தம்தான். என் ஒய்ஃபு பின்னாடி யார் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாலும் தட்டி கேட்பேன். நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி அவளை விடுத்து வேகமாக காரை எடுத்தான். அவனையே சில நொடி பார்த்தவளுக்கு அவன் சொல்லிய வார்த்தைகள் அவள் ஆழ் மனதில் பதிந்து போனது. நேற்று இருவருக்கும் இடையில் இருந்த நெருக்கம் வேறு அவளுக்கு ஏதோ செய்தது. மெல்ல அவனை ரசனையுடன் பார்க்கும்போது வாணி ஞாபகம் வந்தது. சற்றென்று ஜன்னல் பக்கம் திரும்பி, மதி என்ன பண்ணிட்டு இருக்க? அவருக்கு வாணி மேமை பிடிக்கும். ஏதோ கல்யாணம் ஆனதுனால உன்னைய நல்லா கேர் பண்ணுறாரு என நினைத்து மனதை மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் கௌசிக் பக்கம் மனம் போகுவதை தடுக்க முடியலை. அதிலிருந்து எண்ணத்தை மாற்ற நினைத்து, சார் அங்கு இருக்கிற நுங்கு கடை முன்னாடி ட்ராப் பண்ணுங்க என்று சொன்னாள். அவள் சார் என்று அழைக்கும் போதே கோபம் வந்தது. இருந்தும் காரை நிறுத்தியவன், அதுக்கு பேரு நொங்கு இல்லை நொங்கு என்றான். சப்பா ஏதோ ஒன்று, நீங்களும் என் கூட வெளியே வரீங்களா? ஆனால் எனக்கு எதுவும் வேணாம், நீ வேணும்னா நொங்கு வாங்கிக்கோ என்றான். மதியும் கௌசிக்கும் இறங்கி நுங்கு கடை பக்கம் சென்றார்கள். மதி ஆர்வமாக பெரியவரிடம், ஐயா பதநீர் ஒன்று தாங்க என்று கேட்டு வாங்கி பண ஓலையில் குடித்தாள். அவள் குடிக்கும்போதே கொஞ்சம் அவளுடைய உடை மீது பாதி சிந்தியது. ஹே, குடிக்க தெரியாமல் ஏன் வாங்குற? எனக்கு இப்படி குடிச்சு பழக்கம் இல்லை. அப்பா வீட்டுக்கே எனக்கு கொண்டு வந்து தருவாரு. டம்ளரால் குடிச்சு தான் பழக்கம் என்று சொல்லி மீண்டும் குடித்து கொண்டு இருந்தார். என நெற்றியை தட்டி கொண்டு அவள் அருகில் வந்தவன், சுடிதார் மேலே ஒழுகி ஈரமாகியிருந்ததால் ஒரு பக்கமாக இருந்த துப்பட்டாவை 2 பக்கம் போட்டு மறைத்து விட்டு, இங்கேயே இரு, ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் என்று சொல்லி சென்றான். இவர் எதுக்கு என்கிட்ட வந்து துப்பட்டா போட்டு விட்டுட்டு போறாரு என்று நினைக்கும் போதே அவன் அருகில் வந்தபோது அவனிடம் இருந்து வந்த வாசனை அவளை ஏதோ செய்தது. மதி ஒரு கவரில் நொங்கு வாங்கிவிட்டு பணம் தரும்போதுதான் பர்ஸு கார் டிக்கியில் இருக்கும் பேக்கில் பர்ஸு இருப்பது நினைவு வர, அச்சோ இவர்கிட்ட எப்படி பணம் கேட்கறது என சங்கட்டமாக யோசித்து நிற்கும் போதே அங்கு வந்த கௌசிக், போலாமா என்று கேட்க, அவங்க இன்னும் கேஷ் தரல சார் என்று கடைக்காரர் சொன்னார். ஓகே, நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் வரேன் என்று சொல்லி பணம் செலுத்தி விட்டு காரில் ஏறினான். என்ன ஒன்றும் என்னை கிண்டல் பண்ணாமல் பணம் தந்துட்டு வராரே என யோசித்து கையில் இருக்கும் நொங்கை பார்த்தவள் ஆசையாக காரில் அமர்ந்தபடி சாப்பிட ஆரம்பித்தாள். எதர்ச்சியாக மதியை பார்த்தவன் நொங்கை பிரித்து அதிலிருந்து தண்ணீரை உதட்டில் ஊற்றி அது அவள் தொண்டைக்குள்ளில் இறங்கும்போது அவனுக்குள் ஏதோ செய்தது. ஹேய் பத்தி, ஏன் இப்படி காரை இப்படியே அழுக்கு பண்ணிட்டு இருக்க? பாரு, ஒழுங்கா சாப்பிடாம கீழே சீட்டில் எல்லாம் சிந்தி இருக்கு என்று எண்ணத்தை மாற்ற சொன்னான். அவனை பாவமாக பார்த்தால், உங்க காரை கிளீன் பண்ணி நானே தரேன் என சொல்லி மீண்டும் அதே போல் சாப்பிட ஆரம்பித்தாள். அது அவள் உதட்டை விட்டு வெளியே சிந்தி உதட்டின் வழியாக கீழே இறங்கும் சமயம் அதற்கு மேல் முடியாமல் கௌசிக் காரை நிறுத்தி அவள் அருகில் நெருங்கி டிஷ்யூவை எடுத்து அவனே உதட்டை துடைத்து விட்டு, பைத்தியக்காரி, ஒழுங்கா சாப்பிடு என சொல்லி காரை ஸ்டார்ட் செய்தான். அவன் குழந்தைக்கு துடைத்து விடுவது போல் துடைத்ததை பார்த்து திகைத்து சாப்பிடுவதை நிறுத்தி ஜன்னல் பக்கம் வேடிக்கை பார்த்தாள். சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டாள். மாலை நேரம் இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். கௌசிக்கிடம் வந்த தாத்தா, கௌசிக் ரூமுக்கு வா, உன்கிட்ட பேசணும் என்று சொல்லி இரவு நேரம் ஆகும் வரை அவன் அறைக்கை விடாமல் பிடித்து வைத்து கொண்டார். தாத்தா, எனக்கு காலேஜ் ஒர்க்கு லேப்டாப்பில் பண்ண வேண்டிய இருக்கு என்று சொல்லி அறைக்குள் உள்ளே வரும்போது ஏதோ ஊதுபத்தி வாசனை வீசுவது போல் இருந்தது. முகத்தை சுருக்கி உள்ளே பார்க்கும்போதுதான் முதலிரவு அலங்கார மலர்கள் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து பின் கோபமாக தாத்தாவிற்கு கால் செய்தான். அவன் பேசும் முன்பே அவரே
இது நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய சடங்கு. உன் பாட்டி தான் ஜோசியர்கிட்ட நாள் பார்த்து ஏற்பாடு பண்ண சொல்லி இருக்கா என்று பழியை தூக்கி பாட்டி மீது போட்டு அவர் ஃபோனை கட் செய்து விட்டார். இந்த பாட்டி இருக்கே. அப்போ மதி என்று யோசிக்கும் போதே பாட்டி மதியை ரூமில் தலைக்கு குளிக்க சொல்லி அவளுக்கு அலங்காரம் செய்தார். மதி ஒன்றும் புரியாத பொண்ணெல்லாம் இல்லை. அவள் இதையெல்லாம் படத்தில் இந்த சீன் எல்லாம் பார்த்து இருக்கிறாள். அதனால் அமைதியாக தான் இருந்தாள். இருந்தும் கௌசிக்கை இப்படி ஒரு அலங்காரத்தை பார்த்துவிட்டு நேற்று பேசியது போல் பேசி விடுவாரோ என்ற பயத்தில் இருந்தாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல் இரவு அறையில் என்ன நடக்கும், இருவருக்கும் மோதல் வருமா இல்லை காதல் வருமா பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நிறைய பேர் ரொமான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில் ரொமான்ஸ் மட்டுமே முழுசாக இருக்காது, நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனைக்கு பிறகு வர காதல் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நீடிச்சு இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், இந்த கதையிலையும் ரொமான்ஸ்லாம் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.